குருவின் தினம் ஒரு சோடுகளில் குரு கரூரரை பற்றின எவ்வளவோ வாசகங்களும் எவ்வளவோ விளக்கங்களும் நாங்கள் எங்கெங்கேயோ குறிப்பிட்டிருக்கிறோங்க. இன்றைய நாளடைவில் ஒரு சீடனை ஒரு குரு எப்படி உருவாக்கணும்னு ஆசைப்படும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முகமாக இருக்கணும், ஒவ்வொரு தன்மையும் வேறுபட்டு இருக்கணும். அவர்களின் தன்மைக்குள் அவர்கள் அடங்காதிருந்தாலும் அந்த தன்மையில் அவர்களே மூழ்கி இருக்கணும். வேறுபடுத்தி பார்த்தாலும் ஒன்றுபடுத்தி பார்த்தாலும் குருவின் சீடனாக இருக்கணும். சீடன் என்பவனின் தத்துவத்திலிருந்து குருவை அவன் எந்த நேரத்திலிருந்து எந்த நேரம் வரை கணிக்கின்றானோ அவனுக்கு குரு கரூரர் என்ற பெயரையும் சூட்டி அழைக்கும். முக்கிய தானம் கொடுக்கலான்னு அவருடைய தத்துவம் எந்த இடத்துலலாம் வெளிப்படுத்திருக்கோ அந்த இடத்துலலாம் அவருடைய ஞானத்தை பற்றின அவருடைய பெயரை பற்றின இந்த விளக்கத்தையே சொல்லலாங்க. ஏன் குரு மேகநாதர்ன்ற பெயருக்கும் குரு கரூரர் என்ற பெயருக்கும் ஏன் அந்த ஒத்துமை வந்ததுன்றதுக்கான காரணத்தையும் இந்த காலகட்டங்களில் ஏன் சொல்கிறேன்னா, பூமி உச்சகட்டத்தில் உஷ்ணத்தில் இருக்கும் பொழுது கூட மழை என்ற ஒன்று அது குளிர்விக்க எப்படி பெய்கின்றதோ அதே போல் ஒவ்வொருவருக்குள்ளும் எண்ணங்களாகட்டும், அவர்களின் செயல்பாடுகளாகட்டும், இல்லை அவர்களின் செயல் வினையாகட்டும், அதில் மாறுபட்ட ஒன்று நடக்க வேண்டானாலும் அதே குரு என்ற கரூரர் வேண்டும். அம்மாறுபட்ட கருத்திற்குள் வினையில் அவர்கள் துன்பங்களில் கஷ்டப்படும் பொழுதும் அதிலிருந்து மீண்டு வருவதாகட்டும், அதற்கும் அதே குரு கரூராரின் தத்துவங்கிறதையும் எல்லோருக்கும் சொல்ல ஆசைப்படுறாங்க. மிகைப்படுத்தி பார்க்க ஒன்றுமில்லை, நானே துன்பத்திற்கும் காரணம், நானே உங்கள் இன்பத்தின் இலை வழிக்கும் காரணம்னு உங்களுக்குள் சொல்ல ஆசைப்படுறேங்க. அனைத்திற்கும் நானே, துன்பமும் நானே, இன்பமும் நானே, எல்லாம் நானே. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.